வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நியூசிலாந்து முயல் வகைகளை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உலக லெவலில் அதிக லெவலில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்கள்னு கேட்டிங்கன்னா முயல் வகைகளில் இந்த நியூசிலாந்து வெள்ளை முயல்லாங்க. இதில் இந்தியா மற்றும் தமிழகம் மற்றும் விதிவிலக்கில் இந்தியாவிலேயும் அதிக லெவலில் வளர்க்குறாங்க. குறிப்பாக நம்ம தமிழகத்திலே பெரிய லெவலில் இந்த இனங்களை வளர்க்குறாங்க. இந்த இனங்களை வளர்க்குறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குங்க. இந்த இனங்கள் அதிக லெவலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைந்ததாகவோ குட்டிகள் அதிக லெவலில் ஈனக்கூடிய தன்மை கொண்டதாகவோ இருக்குங்க. அதனாலேயே இதை வளர்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் அதிக லெவலில் லாபம் ஈட்டுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது. அது போக இதை பார்த்திங்கன்னா டீல் பண்ணுறது, அதாவது இதை பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனாலேயே இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு பிடித்தமான ஒரு இனமாகவும் இருக்குங்க. நிறைய நபர்கள் இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா இதோட பூர்வீகம் நியூசிலாந்துன்னு நினைப்பீங்க. நிச்சயமாக நியூசிலாந்து கிடையாதுங்க. இந்த இனங்கள் உருவானது அமெரிக்காலங்க. அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா நியூசிலாந்து முயல்னு பேர் வந்துன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கர்கள் தங்களோட பூர்வீக இனத்தோட நியூசிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட நியூசிலாந்தோட பூர்வீக இனத்தையும் கலந்து உருவானதாங்க இந்த நியூசிலாந்து முயல் வகைகள். இந்த முயல் வகைகள் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இதோட டிஎன்ஏ பார்த்திங்கன்னா நியூசிலாந்து முயல்களோட ஒத்தா இருந்தனால அது பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வெள்ளை முயல்னு சொல்லாங்க. அதே போல் நிறைய நபர்கள் இதில் பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க. வெள்ளை நிறம் மட்டும் இல்லைங்க, இதில் நிறையா வகை நிறங்கள் இருக்குது. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முயல் இனங்களாக இருக்குங்க. அதாவது அங்கே உருவான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முயல் இனங்களாக இருக்குங்க. இந்த இனங்களில் இருக்கக்கூடிய நிறைய நிறங்கள் கொண்ட முயல் இனங்கள் இங்கே கூட்டாக வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இதோட குட்டிகள் இப்படி தாங்க இருக்கும். இதில் நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ண முயல் இனங்கள்ங்க. நியூசிலாந்து முயல்லேயே சிவப்பு வண்ணங்கள்லாம் இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறம் மங்கின இது பார்த்திங்கன்னா பழுப்பு நிறம்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வகையிலையுமே இந்த இனங்கள் இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருப்பு நிறம் கொண்ட நியூசிலாந்து முயல் இனங்கள்ங்க. நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீல வண்ண நிறங்கள்ங்க. அதாவது இந்த கருப்போ கிரேவோ கலந்த மாதிரி ஒரு வகையில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நீலம் மாதிரி. அதனால பார்த்திங்கன்னா இதுக்கு நீல வகைன்னு சொல்லாங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிறம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை நிறத்துலேயே நிறைய மல்டி கலர் இருக்க மாதிரி இருக்குங்க. பழுப்பு வண்ணங்கள் நிறைந்த, அதாவது வெள்ளை மற்றும் பழுப்பு வண்ணங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய முயல் வகைகள்ங்க இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளை மற்றும் கருப்பு நிறைந்த இனங்கள்ங்க. இப்படி நிறையா வண்ணங்களில் பார்த்திங்கன்னா இந்த நியூசிலாந்து முயல் வகைகள் இருக்குது. ஆனால் பெரும்பான்மையான ஆட்கள் இந்த நியூசிலாந்து வெள்ளை முயல்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை இனங்கள் இருக்குங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.